ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு கேஸ்லெட் டிஏ பார்க்கலாம். கொஷின் இந்த இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இங்கே இந்த நோட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் 3 கைண்ட் ஆஃப் ஆயில் ஆர் சோல்ட் அட் ஏ காஸ்ட் ப்ரைஸ். அதாவது த்ரீ கைண்ட் ஆஃப் ஆயில் வந்துட்டு சோல்ட் பண்ண விற்க போகிறாங்க. அந்த 3 டைப் ஆஃப் ஆயிலுமே காஸ்ட் ப்ரைஸுக்கு தான் செல் பண்ணுறாங்க. இங்கே எந்த ப்ராஃபிட்டோ லாஸோ அதை பற்றிலாம் கொடுக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயிலோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோதோ அதே ரேட்டுக்கு தான் செல் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி கொஸ்டினை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேட்டா கிவன் பிலோ இஸ் ரிலேட்டட் டு த குவான்டிட்டி ஆஃப் ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் அண்டு மஸ்டர்ட் ஆயில் சோல்டு பை எ ஷாப்கீப்பர் இன் எ பர்டிகுலர் மந்த். ஓகே, அடுத்து என்ன, காஸ்ட் ஆஃப் ஈச் டைப் ஆஃப் ஆயில் இஸ் டிஃப்ரெண்ட். அதாவது ஷாப்கீப்பர் வந்துட்டு 3 டைப் ஆஃப் ஆயிலை வந்துட்டு செல் பண்ணுறாங்க. 3 டைப் ஆஃப் ஆயிலை செல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஆயிலோட ரேட்டும் வேறு டிஃபர் ஆகுது, வேறு ரேட்டில் இருக்குது. ஓகேவா? மொத்தம் 3 ஆயில். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஆலிவ் ஆயில் சோல்ட் இஸ் X + 2 லிட்டர்ஸ். அதாவது ஆலிவ் ஆயில் இருக்குது, டோட்டலாக ஆலிவ் ஆயில் எத்தனை லிட்டர் விற்றுருக்குன்னா X + 2 லிட்டர் விற்றுருக்கான். ஓகே, அடுத்து என்ன, லிட்டர் போட்டுக்கலாமா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ஆலிவ் ஆயில் சோல்ட் டு த குவான்டிட்டி ஆஃப் கோகோனட் ஆயில் சோல்ட் இஸ் 8:5. அதாவது என்னென்னா, இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, டோட்டலாக எத்தனை லிட்டர் ஆலிவ் ஆயில் வந்துட்டு சோல்ட் ஆகிருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக எத்தனை லிட்டர் ஆலிவ் ஆயில் சோல்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி டோட்டலாக எத்தனை லிட்டர் கோகோனட் ஆயில் சோல்ட் ஆகிருக்குன்னு ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரெண்டுக்குமான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை தனியாக எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் அதே மாதிரி கோகோனட் ஆயில். ஓகேவா? இது 8, இது 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை 8A 5N நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்களே X + 2 லிட்டர்ஸ் ஆலிவ் ஆயில் வந்துட்டு இதுவும் சேம் தான். ஓகேவா? இது வந்துட்டு கோகோனட் ஆயிலோட ரேஷியோவில் இருக்குது. இது மட்டும் தனியாக இது மட்டும் ஆலிவ் ஆயில் டோட்டலாக எத்தனை லிட்டர் விற்றுருக்காங்க இது தனியாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ரெண்டும் சேம் வேல்யூ தான். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த காஸ்ட் ஆஃப் கோகோனட் ஆயில் இஸ் 10 rupees மோர் தென் தட் ஆஃப் ஆலிவ் ஆயில். அதாவது கோகோனட் ஆயிலோட காஸ்ட் வந்து ஆலிவ் ஆயிலோட 10 ரூபா கூடவான். அதாவது ஆலிவ் ஆயில் எவ்வளோ ரேட் இருக்கோ அதை விட 10 ரூபா அதிகமாக இருக்குமா கோகோனட் ஆயிலோட ரேட்டு. அப்போ நம்ம ஆலிவ் ஆயிலோட ரேட்டு காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுக்கலாம். ஆலிவ் ஆயிலோட காஸ்ட் ப்ரைஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கோகோனட் ஆயிலோட காஸ்ட் ப்ரைஸ் எப்படி இருக்கும், Y + 10 rupees இருக்கும். ஓகேவா? இது எவ்வளோ இருக்கோ இதை விட 10 ரூபா அதிகமாக இருக்கும் கோகோனட் ஆயிலோட ரேட்டு. ஓகேவா? ஓகே, இங்கேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், அதாவது என்ன, நமக்கு டோட்டலாக எவ்வளோ ஆலிவ் ஆயில் இருக்குன்னா 8A லிட்டர்ஸ் இருக்குது. டோட்டலாக நம்மள்ட்ட 8A லிட்டர்ஸ் ஆலிவ் ஆயில் இருக்குது. 1 லிட்டர் ஆலிவ் ஆயிலோட ரேட்டு வந்துட்டு Y rupees. அப்போது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிடும், டோட்டலாக ஆலிவ் ஆயில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுருக்குங்கிறது தெரிஞ்சிடும்ல. கரெக்டாக? அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 8A வந்துடுமா? அடுத்து அதே மாதிரி நம்மள்ட்ட டோட்டலாக எத்தனை லிட்டர் கோகோனட் ஆயில் வந்துட்டு செல் ஆகிருக்குன்னு தெரியும். 1 லிட்டர் எவ்வளோதுக்கு செல் ஆகிருக்குன்னு தெரியும். 1 லிட்டரோட ரேட்டும் நமக்கு தெரியும். அப்போ இதே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் அதே மாதிரி நமக்கு என்ன கிடச்சிடும், டோட்டலாக கோகோனட் ஆயில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுருக்குன்னு தெரிஞ்சிடும்ல. அப்போ இது மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 5A × Y + 10ன்னு கிடைக்குமா நமக்கு. ஓகேவா? டோட்டலாக எத்தனை லிட்டர் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது, 1 லிட்டரோட ரேட் எவ்வளோன்னு தெரியுது. அப்போ அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டுக்கு செல் ஆகிருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அதை வச்சு தான் இது கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து ஓகே, இதை ரீட் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷியோ ஆஃப் டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு பை செல்லிங் ஆலிவ் ஆயில் டு தட் ரிசீவ்டு பை செல்லிங் கோகோனட் ஆயில் இஸ் 40:27. அதாவது ஆலிவ் ஆயிலை விற்கிறதுனால கிடைக்கிற டோட்டல் அமௌண்ட்டுக்கும் கோகோனட் ஆயிலை செல் பண்ணுறதுலேருந்து கிடைக்கிற டோட்டல் அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போது ரேஷியோ வந்துட்டு 40:27 கொடுத்துருக்காங்க. அப்போ இது எதுக்கு ரெண்டுக்கு இடையில் உள்ள ரேஷியோ, இது ரெண்டுக்கு இடையில் உள்ள ரேஷியோ தானே. ஏன்னா டோட்டலாக ஆலிவ் ஆயிலை செல் பண்ணுறதுலேருந்து கிடைக்கிற அமௌண்ட் இது தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், டோட்டல் அமௌண்ட்டு. அதே மாதிரி டோட்டல் ஆஃப் கோகோனட் ஆயிலை செல் பண்ணுறதுலேருந்து கிடைக்கிற அமௌண்ட் இது தான். அப்போ இது ரெண்டுக்குமான ரேஷியோ தானே இங்கே கொடுத்துருக்காங்க, 40:27. அப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஒய்யோட வேல்யூ கிடச்சிருமில்ல இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா. ஓகே, அப்போ அதை ஃபஸ்ட்டு அதை ஈக்குவேட் பண்ணிக்குவோம். அப்போ 8A இருக்கும், இது டிவைடட் பை அது வந்துட்டு 5A × Y + 10 இருக்கும், ஈக்குவல் டு 40/27 இருக்கும். கரெக்டாக? ஓகேவா? ஏயும் கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் அடுத்து 8ஐயும் 40ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 8 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1 டைம் 5 டைம்னு வருமா. ஓகேவா? ரிமைனிங் என்ன இருக்கும், Y டிவைடட் பை இந்த 5 உள்ளே மல்டிபிள் ஆயிடுச்சுன்னா 5Y + 15 இருக்கும், ஈக்குவல் டு இங்கே
5 divided by 27 இருக்குமா கரெக்டாக ஓகே இப்போ இந்த 27 அது இந்த சைடு போய் இதோட மல்டிபிள் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும் 27y ஈக்குவல் டு இது இந்த சைடு போணுச்சுன்னா இதோட மல்டிபிள் ஆயிருமா அப்போ 5 into 5y வந்துட்டு 25yன்னு கிடைக்குமா ப்ளஸ் 50 into 5 வந்துட்டு 250 கிடைக்குமா கரெக்டாக ஓகேவா அப்போ இந்த 25y இந்த சைடு வந்துச்சுன்னா இதோட மைனஸ் ஆயிருமா அதாவது ப்ளஸ் 25y வந்துட்டு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும் ரிமைனிங் நமக்கு வந்துட்டு 2y இருக்கும் இங்கே 250 இருக்கும் கரெக்டாக அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 டைம் இங்கே 1 டைம் 2 டைம் 5 டைம்னு இருக்குமா அப்போ ஒய்யோட வேல்யூ வந்துட்டு ஃபைனலாக எவ்வளவு கிடைக்கும் 125 நமக்கு கிடைக்குமா கரெக்டாக ஓகே நம்ம ஒய்யை வந்துட்டு எதோட வேல்யூ அஷ்யூம் பண்ணியிருந்தோம் அதாவது ஆலிவ் ஆயிலோட காஸ்ட் ப்ரைஸாக எடுத்துக்கிட்டோமா ஒய்யை வந்துட்டு ஆலிவ் ஆயிலோட காஸ்ட் ப்ரைஸாக எடுத்துக்கிட்டோமா அப்போது இங்கே அதை என்ட்ரு பண்ணிக்கலாமா அப்போ ஒய்யோட அதாவது ஆலிவ் ஆயிலோட காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோதுன்னு கிடச்சிருக்கு 125 rupeesனு கிடச்சிருக்கு கரெக்டாக அப்போது கோகோனட் ஆயில் இதோட எவ்வளவு இருக்கும் ஆலிவ் ஆயிலோட 10 ரூபா அதிகமாக இருக்கும் அப்போ அது எப்படி இருந்திருக்கும் 135 rupeesனு இருந்திருக்குமா கரெக்ட் இங்கே அதை எழுதிக்குவோம் 135 rupees வந்துட்டு 125 rupees ஓகேவா இது வரைக்கும் கிளியரா ஓகே இதை எரேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இதை ரைட் பண்ணுங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா the quantity of mustard oil is x minus 14 liter more than that of olive oil அதாவது மஸ்டர்ட் ஆயில் வந்துட்டு ஆலிவ் ஆயிலை விட எக்ஸ் மைனஸ் 14 லிட்டர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போது மஸ்டர்ட் ஆயில் ஓகே எப்படி இருக்கட்டும் அது வந்துட்டு எவ்வளோ இருக்கான் ஆலிவ் ஆயிலை விட எக்ஸ் மைனஸ் 14 லிட்டர் அதிகமாக இருக்கான் இங்கே நமக்கு கொடுத்துருந்தாங்களா டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஆலிவ் ஆயில் வந்துட்டு சோல்டு அப்போது இதுதான் எக்ஸ் ப்ளஸ் 2 லிட்டர் வந்துட்டு ஆலிவ் ஆயில் அதை விட எவ்வளோ அதிகமாக இருக்கான் எக்ஸ் மைனஸ் 14 லிட்டர் அதிகமாக இருக்கான் அப்போது ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 14 லிட்டர் போட்டோம்னா என்ன கிடச்சிடும் நமக்கு மஸ்டர்ட் ஆயில் எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருமா கரெக்டு தானே ஓகே இதில் என்ன ஆட் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு ஆன்சர் 2x இங்கே வந்துட்டு ப்ளஸ் 2 இருக்குது இங்கே வந்துட்டு மைனஸ் 14 இருக்குது இதில் என்ன ஆட் பண்ணோம்னா ஃபைனலாக மைனஸ் 12ன்னு நமக்கு கிடைக்குமா அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை லிட்டர் இருக்குது மஸ்டர்ட் ஆயில் 2x minus 12 liters இருக்குது மஸ்டர்ட் ஆயில் ஓகேவா அடுத்து என்ன இங்கே சொல்லியிருக்காங்க டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு பை செல்லிங் மஸ்டர்ட் ஆயில் இஸ் 7200 அதாவது இந்த டோட்டலாக உள்ள இந்த மஸ்டர்ட் ஆயிலை செல் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதாம் 7200 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து என்ன சொல்கிறாங்க த காஸ்ட் ஆஃப் மஸ்டர்ட் ஆயில் இஸ் 20% மோர் தென் தட் ஆஃப் ஆலிவ் ஆயில் அதாவது மஸ்டர்ட் ஆயிலோட காஸ்ட் வந்துட்டு ஆலிவ் ஆயிலை விட 20% அதிகமாக ஆலிவ் ஆயில் நமக்கு எவ்வளவு ரேட்டு 125 ஆலிவ் ஆயிலோட காஸ்ட் ப்ரைஸ் 125 125 இதை விட எவ்வளவு அதிகமாக இருக்கான் 20% அதிகமாக இருக்கான் நமக்கு என்ன தெரியும் 20%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 155ன்னு தெரியுமா அப்போது ஆலிவ் ஆயிலோட காஸ்ட் ப்ரைஸ் 5 பார்ட்டாக இருந்துச்சுன்னா மஸ்டர்ட் ஆயில் எப்படி இருக்கும் இதுலேருந்து ஒன் பார்ட் அதிகமாக இருக்கும் 6 பார்ட்டாக இருந்திருக்கும் ஓகேவா அப்போது இந்த 125 தான் இந்த 5 பார்ட்னா 6 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் மஸ்டர்ட் ஆயிலோட காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிரும்ல அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும் 1 டைம் இங்கே 2 டைம் 5 டைம் வரும் 6 into 25 வந்துட்டு எவ்வளோ கிடைக்கும் 115 கிடைக்குமா ஓகே 150 rupees அதாவது என்னென்னா மஸ்டர்ட் ஆயிலோட காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளவு 150 rupees ஓகேவா ஓகே இப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க நமக்கு டோட்டலாக மஸ்டர்ட் ஆயில் செல் பண்ணுறதுலேருந்து நமக்கு எவ்வளவு கிடைக்குதான் டோட்டலாக அவங்களுக்கு 7200 rupees கிடைக்குதான் மஸ்டர்ட் ஆயில் டோட்டலாக செல் பண்ணுறதுலேருந்து அப்போது நமக்கு இங்கே என்ன தெரியும் 1 லிட்டர் மஸ்டர்ட் ஆயிலோட ரேட் வந்துட்டு 150ன்னு தெரியும் டோட்டலாக நமக்கு மஸ்டர்ட் ஆயில் எவ்வளவு இருக்குது 2x minus 12 லிட்டர் எவ்வளவு டோட்டலாக எத்தனை லிட்டர் மஸ்டர்ட் ஆயில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி 1 லிட்டரோட ரேட்டும் தெரியும் அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர வேல்யூ தானே இந்த 7200 கரெக்டாக அப்போது 2x minus 12 into 150 ஈக்குவல் டு என்னன்னா 720 கரெக்டு தானே டோட்டலாக எத்தனை லிட்டர் இருக்குன்னு நமக்கு தெரியும் 1 லிட்டரோட ரேட் எவ்வளோன்னு தெரியும் அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் என்ன இந்த டோட்டல் அமௌண்ட்டான 7200 கிளியரா ஓகே அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும் 0 கேன்சல் இதை 15 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம்னா 1 டைமு இங்கே வந்துட்டு 4 டைமு ரிமைனிங் 8 வருமா கரெக்டாக ஓகே அப்போது 2x minus 12ஓட வேல்யூ வந்துட்டு 48ன்னு இருக்குமா அப்போ இந்த -12 அந்த சைடு போணுச்சுன்னா +12 ஆயிரும் இதோட ஆட் ஆயிடுச்சுன்னா 2x equal to 16 இருக்குமா கரெக்டாக அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 டைம் 3 டைம்னு இருக்கும் இப்போ ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ என்னென்னு கிடைக்கும் 13 கிடைக்குமா நமக்கு
ஓகே ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நமக்கு ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ 13 கிடச்சிருச்சு. அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், மஸ்டர்ட் ஆயில் டோட்டலாக மஸ்டர்ட் ஆயில் எத்தனை லிட்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி டோட்டலாக ஆலிவ் ஆயில் வந்து ஆலிவ் ஆயிலும் எத்தனை லிட்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? அப்போது அதை எங்கே எழுதிக்கலாம். ஓகே இதை எரேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூ மட்டும் நோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு மஸ்டர்ட் ஆயில் வந்துட்டு 2x - 12 லிட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே நோட் பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 30 இருக்குது. எக்ஸோட வேல்யூ 30 கிடச்சிருக்கு. ஓகேவா? கீழே உள்ளது இப்போ எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம ஒரு டேபிள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயிலு நம்மள்ட்ட என்னென்ன ஆயில் இருக்குது, நம்மள்ட்ட இங்கே ஆயில் வந்துட்டு ஆலிவ் ஆயில் இருக்கா, ஆலிவ் ஆயில். அதே மாதிரி அடுத்து என்ன இருக்குது, கோகோனட் ஆயில் இருக்குது. அடுத்து ஃபைனல் லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னா மஸ்டர்ட் ஆயில் இருக்கட்டும். ஓகே கரெக்டாக? ஓகே அடுத்து என்ன இருக்குது, டோட்டல் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு குவான்டிட்டி. ஓகே இது குவான்டிட்டி, இது வந்துட்டு ரேட் பெர் லிட்டர். அடுத்து வந்துட்டு அமௌண்ட் எழுதிக்கலாம். ரைட் ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயில் வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குது, அதாவது எக்ஸோட வேல்யூ வந்துட்டு நம்ம 13 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே இருக்க நமக்கு வெயிட் அ மினிட். ஓகே ஆலிவ் ஆயில் இங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா x + 2 லிட்டர்ஸ் இருக்க டோட்டல் ஆலிவ் ஆயில். கரெக்டாக? அப்போது எக்ஸோட ரேட் வந்துட்டு எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 30னா இங்கே ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், அதாவது 30 + 2 வந்துட்டு 32 லிட்டர்ஸ்னு கிடைக்குமா? கரெக்டு தானே? அதாவது டோட்டலாக ஆலிவ் ஆயில் வந்துட்டு x + 2 லிட்டர்ஸ் இருக்குன்னு இங்கே கொடுத்துருந்தாங்க. எக்ஸோட வேல்யூ நம்ம 13 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே 13 ஆட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 13 ஆட் பண்ணோம்னா 30 + 2 வந்துட்டு 32 லிட்டர்ஸ்னு கிடைக்கும். ஆலிவ் ஆயில் டோட்டலாக 32 லிட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? செல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்து கோகோனட் ஆயில் கீழே இருக்கா, கோகோனட் ஆயில். ஓகே இங்கே எழுதிக்கலாம். கோகோனட் ஆயில் வந்துட்டு அதாவது இந்த 8A தான் இந்த 32. கரெக்டு தானே? இது ரெண்டும் சேம்னு தானே சொல்லியிருந்தேன். இந்த 8A தான் இந்த 32 லிட்டர்ஸ்னால் 5A எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிடும், கோகோனட் ஆயில் எத்தனை லிட்டர் இருக்குன்னு தெரிஞ்சுமில்ல. அப்போது 32 / 8A × 5Aன்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடச்சிடும்னா கோகோனட் ஆயில் கிடச்சிடும். ஏக்கு ஏ கேன்சல், இதை கேன்சல் பண்ணோம்னா 1 டைமு, இது 4 டைம் ஆகும். 4 × 5 வந்துட்டு 20ன்னு வரும். அப்போது கோகோனட் ஆயில் வந்துட்டு டோட்டலாக 20 லிட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். கரெக்டாக? அடுத்து மஸ்டர்ட் ஆயில் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம், இங்கே 2x - 12 லிட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோமா. அப்போது எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 30. அப்போ எக்ஸோட வேல்யூ 30 நீங்கள் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 2 × 30 வந்துட்டு 60 ஆயிரும். 60 - 12 வந்துட்டு என்ன ஆயிரும், 48ன்னு கிடைக்குமா. அப்போ மஸ்டர்ட் ஆயில் டோட்டல் நமக்கு 48 லிட்டர்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஆலிவ் ஆயிலோட ஆலிவ் ஆயிலோட ரேட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே 125 ருபீஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. ஆர்எஸ் அடுத்து என்ன, கோகோனட் ஆயிலோட ரேட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 135 ருபீஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. அடுத்து மஸ்டர்ட் ஆயிலோட ரேட் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 150ன்னு எடுத்திருந்தோமா. மஸ்டர்ட் ஆயிலோட ரேட் வந்துட்டு 150. ஓகே அமௌண்ட்னா இப்போ டோட்டல் நமக்கு ஆலிவ் ஆயில் வந்துட்டு 32 லிட்டர்ஸ் இருக்குது. பெர் லிட்டரோட ரேட் வந்துட்டு எவ்வளோன்னு தெரியும். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா டோட்டலாக ஆலிவ் ஆயில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுருக்குன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா டோட்டலாக கோகோனட் ஆயில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுருக்குன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் இதுக்கும் சேம். ஃபஸ்ட் அப்போ இதை மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கலாமா. ஓகே இப்போ இனி மேலே உள்ளதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபைண்ட் பண்ண எல்லா டேட்டாவையும் டேபிளில் என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகேவா. ஓகே ஃபஸ்ட்டு அப்போ என்ன 32 × 125 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும், 32 × 100 வந்துட்டு 3200 இன்டு இதை 25 பண்ணோம்னா 8 டைம் வரும், 800 வருமா. இப்போ டோட்டலாக 4000 கிடைக்கும். கரெக்டாக? ஓகே அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும், 135 × 20. கரெக்டாக? ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 135 × 2 எவ்வளோ வரும், 270 வருமா. ரிமைனிங் உள்ள 0. கரெக்ட். 2700 கிடைக்குமா. அடுத்து 48 × 150 ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும், 48 100 டைம்ஸ் பண்ணோம்னா 4800. இதில் 50 பாதினா 2400 கிடைக்குமா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும்,
2 7200 கிடைக்குமா? ஓகே ஓகே. அப்போது இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச டேட்டாவை வச்சுட்டு டேபிள் ரெடி பண்ணிட்டோம், டோட்டல் அமௌண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இது இந்த டேபிளை வச்சு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம், கீழே கேட்குற அந்த கொஷினை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் கிளியர் தானே? ஓகே, கொஷினுக்கு போகலாம். இனி கொஷின் நம்பர் 1 இந்த இருக்குது, ரீட் பண்ணுங்கள். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the quantity of peanut oil sold by a shopkeeper is x plus 10% of 3x liter. அதாவது எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், x ஈக்குவல் டு 13. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, x plus 10% ஆஃப் 30 லிட்டர்ஸ்னு ஆஃப் 3x லிட்டர் ஆஃப் 3x ஃபைனலாக லிட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்களா? ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 13 தெரியும், நம்ம எக்ஸோட வேல்யூ 13 இதில் அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு, 30 + 10 வந்துட்டு 14 இருக்கும். பர்சன்டேஜுக்கு பதிலாக டிவைடட் பை 100 இண்டு ஆஃபுக்கு பதிலாக இண்டு. இங்கே 3xன்னு இருக்கா, எக்ஸோட வேல்யூ 30னா அப்போ 30 × 3 வந்துட்டு 19 கிடைக்குமா? கரெக்டாக? அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 2 டைம்ஸ் 5 டைம்ஸ்னு ஆகும். இதை கேன்சல் பண்ணோம்னா 1 டைமு, இது அகைன் 1 டைம் 8 டைம்னு இருக்குமா? அப்போ ஃபைனலாக என்ன இருக்கும், 18 × 2ன்னு இருக்குமா? அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 36ன்னு கிடைக்குமா? அப்போ டோட்டலாக 36 லிட்டர் பீனட் ஆயில் வந்துட்டு சோல்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, the cost of peanut oil is x plus 10% more than that of olive oil. அதாவது பீனட் ஆயிலோட காஸ்ட் வந்துட்டு ஆலிவ் ஆயிலோட எக்ஸ் ப்ளஸ் 10% அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது ஆலிவ் ஆயிலோட காஸ்ட் நமக்கு என்னென்னு தெரியும், 125 rupeesன்னு நமக்கு தெரியுமா? இதோட எவ்வளோ அதிகமாக இருக்காம், எக்ஸ் ப்ளஸ் 10% அதிகமாக, எக்ஸோட வேல்யூ நமக்கு 13 தெரியும். அப்போ 30 + 10 வந்துட்டு இதோட 40% அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆலிவ் ஆயிலோட பீனட் ஆயிலோட ரேட் வந்துட்டு 40% அதிகமாக இருக்காம். அப்போ 40% ஃப்ராக்ஷன் வேல்யூ நமக்கு தெரியும் 255ன்னு. அப்போது ஆலிவ் ஆயிலோட காஸ்ட் வந்துட்டு 5 பார்ட்டாக இருந்துச்சுன்னா இதுலேருந்து 2 பார்ட் அதிகமாக இருக்குமா பீனட் ஆயிலோட காஸ்ட்டு. அப்போது 5 + 2 வந்துட்டு 7 பார்ட்டாக இருந்திருக்கும். அப்போது இந்த 125 தான் இந்த 5 பார்ட்னா, அப்போ 7 பார்ட் என்னென்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், பீனட் ஆயிலோட காஸ்ட்டு கிடச்சிருமா? அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 1 டைமு, இது 2 டைம் 5 டைம்னு இருக்கும். அப்போ ஃபைனலாக 25 × 7ஓட வேல்யூ என்ன, 175. அப்போது பீனட் ஆயிலோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ தான் இருக்கும், 175 rupees இருக்கும். அப்போது டோட்டலாக நமக்கு பீனட் ஆயில் வந்துட்டு 36 லிட்டர் இருக்குது. 1 லிட்டரோட வேல்யூ வந்துட்டு எவ்வளவு, 175. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், டோட்டலாக பீனட் ஆயில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுருக்குன்னு தெரிஞ்சிருமா? கரெக்டாக? அப்போது இங்கே எழுதிக்கலாம், 36 × 175ன்னு போட்டோம்னா டோட்டலாக பீனட் ஆயில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுருக்குன்னு தெரிஞ்சிருமில்ல? கரெக்டாக? ஓகே. அப்போது 36 × 100 போட்டோம்னா என்ன ஆகும், 3600ன்னு வருமா? அப்போ 36 × 75ன்னு போட்டோம்னா என்ன வரும், 900. 3 டைம் பண்ணோம்னா 2700. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டோட்டலாக பீனட் ஆயில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுருக்குன்னு தெரிஞ்சிருமில்ல? 3 ரிமைனிங் 1 கேரி ஆகும். அப்போ டோட்டலாக பீனட் ஆயில் வந்துட்டு 6300க்கு செல் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்து அவங்க என்ன நம்மள்கிட்ட கேட்குறாங்க, தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் அமௌண்ட் ரிசீவ்டு பை ஷாப்கீப்பர் பை செல்லிங் கோகோனட் ஆயில், மஸ்டர்ட் ஆயில் அண்டு பீனட் ஆயில். அதாவது இந்த 3 டைப் ஆஃப் ஆயிலையும் செல் பண்ணுறதுலேருந்து ரிசீவ் பண்ணுற டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஆவரேஜ் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ கோகோனட் ஆயில் நமக்கு எவ்வளோதுக்கு செல் பண்ணுறாங்கன்னா 2700. அடுத்து மஸ்டர்ட் ஆயில் எவ்வளவு, 7200. 7200. லாஸ்ட்டாக பீனட் ஆயில் எவ்வளவு கண்டுபிடிச்சிருந்தப்போ 6300. அப்போது இது மூணையும் ஆட் பண்ணி 3 ஆல் டிவைட் பண்ணோம்னா அவங்க கேட்ட ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். 00 12க்கு 2 1 கேரி ஆகும், 16 கிடைக்குமா? இதை ஆட் பண்ணோம்னா ஓகே. அப்போ 16 200 டிவைடட் பை 3ன்னு போட்டோம்னா அவங்க கேட்ட ஆன்சர் நமக்கு கிடச்சிருமா? அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 1 டைம் வரும், இது 5 டைம்னு வரும், ரிமைனிங் 4 டைம் 00ன்னு இருக்குமா? அப்போது 5400ன்னு கிடைக்குமா ஆவரேஜ் வந்துட்டு? ஆப்ஷன் இ தான் நம்மளோட ஆன்சர். கரெக்டாக? கிளியரா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 2 இந்த இருக்குது, ரீட் பண்ணுங்கள். ஓகேவா? கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு பை த ஷாப்கீப்பர் by selling coconut oil is m% of that received by selling mustard oil. அதாவது ஷாப்கீப்பர் வந்துட்டு கோகோனட் ஆயில் செல் பண்ணுறதுலேருந்து கிடைக்கிற அமௌண்ட் வந்துட்டு அவர் மஸ்டர்ட் ஆயில் செல் பண்ணுறதுலேருந்து கிடைக்கிற அமௌண்ட்டில் m% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது அவங்க மஸ்டர்ட் ஆயில் விற்கிறதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்குது, 7200 கிடைக்குதா? இதில் கோகோனட் ஆயில் செல் பண்ணுறதுலேருந்து எவ்வளோ கிடைக்குது, 2700 வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற அந்த பர்சன்டேஜ் வேல்யூ தான் இந்த m%. கரெக்டாக? ஓகேவா? அப்போ 00 கேன்சல் ஆயிரும். இதை 9 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இது 3 டைமு, இது 8 டைம்னு ஆகும்.
அகைன் ரிமைனிங் 4 டைம்ஸில் கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்னு வரும், இது 25 வரும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 75 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். இதை கேன்சல் பண்ணோம்னா 1 டைமு, இது 3 டைம்னு இருக்கும், 7 டைமு, ரிமைனிங் 5 டைம்னு கிடைக்குமா. அப்போது எம்மோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைச்சிருக்கு ஃபைனலாக 37.5%. கரெக்டாக? ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க அவங்க, then find the total amount received by the shopkeeper by selling mustard oil is what percentage more than that received by selling olive oil. அதாவது ஷாப்கீப்பர் வந்துட்டு மஸ்டர்ட் ஆயில் செல் பண்ணுறதுலேருந்து கிடைக்கிற அமௌண்ட் வந்துட்டு அவர் ஆலிவ் ஆயில் செல் பண்ணுறதுலேருந்து கிடைக்கிற அமௌண்ட்டை விட எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? அப்போது மஸ்டர்ட் ஆயில் வந்து அவங்களுக்கு எவ்வளவு விற்கிறாங்க, மஸ்டர்ட் ஆயில் வந்துட்டு டோட்டலாக 7,200க்கு விற்கிறாங்களா, ஆலிவ் ஆயிலுக்கு எவ்வளவு விற்கிறாங்க, டோட்டலாக 4,000 விற்கிறாங்களா. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன கிடைச்சிரும்னா மஸ்டர்ட் ஆயில் வந்துட்டு ஆலிவ் ஆயிலோட எவ்வளோ அமௌண்ட் கூட இருக்குன்னு கிடைச்சிருமா. அப்போ 3,200 அதிகமாக இருக்குமா. மஸ்டர்ட் ஆயில் வந்துட்டு ஆலிவ் ஆயிலோட 3,200 அதிகமாக இருக்கும். இது வந்துட்டு ஆலிவ் ஆயிலில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த 3,200 வந்துட்டு இந்த 400ல் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க, 4,000ல் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? அப்போது இதை கேன்சல் பண்ணேன்னா 2 கேன்சல் ஆயிரும். இந்த 8 டைம்ஸில் கேன்சல் பண்ணோம்னா 4 டைமு 5 டைம்னு கிடைக்குமா. அகைன் இந்த 5ஆல் கேன்சல் பண்ணால் 1 டைமு, இங்கே 2 டைம்னு வந்துடும். ஃபைனலாக 4 × 20 வந்துட்டு 80%. அதாவது மஸ்டர்ட் ஆயில் வந்துட்டு ஆலிவ் ஆயிலோட 80% வந்துட்டு அதிகமாக இருக்கும். அப்போது ஆப்ஷனுக்கு பார்த்தோம்னா ஓகே, ஆப்ஷன் வந்துட்டு எம்மோட வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்னா எம்மோட வேல்யூ 37.5ன்னு கிடைக்கும் தெரியுமா. அப்போது இதில் எம்மோட வேல்யூவை எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 80% ஆன்சர் கிடைக்குமோ அதுதான் நம்மளோட ஆன்சர். கரெக்டாக? அப்போது 2mன்னு வந்து என்ன பண்ணும், எம்முக்கு அதாவது எம் வந்துட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு 37.5ங்கிறது எம்மோட வேல்யூ. அப்போ இன்ட்டு 2 பண்ணோம்னா என்ன வரும், 74 + 1 வந்துட்டு 75ன்னு கிடைக்குமா, 75% கிடைக்குமா. அப்போ அது தப்பு, ஏன்னா நமக்கு 80% கிடைக்கணும். கரெக்டாக? அடுத்து எம்மோட வேல்யூ இதில் அப்ளை பண்ணோம்னா என்ன வரும், 2 × 37.5 வந்துட்டு 75ன்னு கிடைக்கும். 75 + 5 வந்துட்டு என்ன 80 கிடைக்குதா. கரெக்டாக? 75 + 5 வந்துட்டு 80%ன்னு கிடைக்குமா. கரெக்டாக? அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர், 2m + 5%. கரெக்டாக? அடுத்த கொஷின் போகலாமா. கொஷின் நம்பர் 3 இந்த இருக்குது, ரீட் பண்ணுங்கள். கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த ஷாப்கீப்பர் ஹேட் சோல்ட் ஆலிவ் ஆயில் at 50 rupees more and coconut oil at 27 rupees more, okay, then what would have been the ratio of profit amount received by selling olive oil to that received by selling coconut oil. Okay, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, by selling whole quantity of each type of oil. ஓகே, கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆலிவ் ஆயிலில் வந்துட்டு 50 ரூபா அதிகமாக விற்கிறாங்களாம், கோகனட் ஆயிலில் வந்துட்டு 27 ரூபா அதிகமாக விற்கிறாங்களாம் காஸ்ட் ப்ரைஸை விட. ஓகேவா? அப்படி அவங்க விற்கும்போது ஆலிவ் ஆயிலுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குமோ அதே மாதிரி ஆலிவ் ஆயிலுக்கு ஒரு அமௌண்ட் ப்ராஃபிட் கிடைக்குமா, அதே மாதிரி கோகனட் ஆயிலுக்கு ஒரு அமௌண்ட் ப்ராஃபிட் கிடைக்குமா, அது ரெண்டுக்குமான ரேஷியோ என்னென்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது ஆலிவ் ஆயிலோட காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியும் 125 rupeesனு. அப்போது இதை விட அதிகமாக 50 ரூபா அதிகமாக விற்றாங்கன்னா அது ப்ராஃபிட் தானே, அதாவது காஸ்ட் ப்ரைஸை விட 50 ரூபா அதிகமாக விற்றாங்கன்னா அது ப்ராஃபிட் தானே. அப்போது ஆலிவ் ஆயிலுக்கு வந்துட்டு பெர் லிட்டருக்கு 50 ரூபா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நம்மள்ட்ட டோட்டலாக 32 லிட்டர்ஸ் இருக்கா, அப்போ இந்த 32 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், டோட்டலாக ஆலிவ் ஆயில் வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு விற்றுருக்குன்னு தெரிஞ்சிருமா. ஓகே, அதே மாதிரி கோகனட் ஆயில் வந்துட்டு 27 ரூபா அதிகமாக விற்கிறாங்க. அப்போ கோகனட் ஆயிலோட காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியும் 135ன்னு, காஸ்ட் ப்ரைஸை விட 27 ரூபா அதிகமான அது ப்ராஃபிட் தானே. அப்போது ஒரு லிட்டருக்கு அவங்களுக்கு 27 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ நமக்கு டோட்டலாக 20 லிட்டர்ஸ் இருக்கா, அப்போ இன்ட்டு 20 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், டோட்டலாக கோகனட் ஆயில் வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு விற்றுருக்காங்கன்னு தெரிஞ்சிருமா. கரெக்டாக? அவங்க கேட்குறது என்ன கேட்டிருக்காங்க, இது ரெண்டுக்குமான ரேஷியோ தான் நம்மகிட்ட அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இது வந்துட்டு 4 டேபிள்ஸில் கேன்சல் பண்ண என்ன வரும், 8 டைம்னு வந்துடும். இது வந்துட்டு 5 டைம்னு வந்துடுமா. அடுத்து இதை அடிச்சோம்னா இது 1 டைமு, இது 10ன்னு இருக்குமா. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன ஆகும், 10 × 8 வந்துட்டு 18 வந்துடும். ஓகே, இது வந்துட்டு 27, ரிமைனிங் இங்கே வந்துட்டு 27 இருக்கும். கரெக்டாக? அப்போது அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா இது ரெண்டுக்குமான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருந்தாங்க. 80:27 தான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா. இந்த இருக்குது, ரீட் பண்ணுங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா, which of the following statements are true, அதாவது கீழே உள்ள இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஓகேவா?
ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் பி இருக்குது, ரீட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, காஸ்ட் ஆஃப் கோகோனட் ஆயில் இஸ் 8% மோர் தென் தட் ஆஃப் ஆலிவ் ஆயில். அதாவது கோகோனட் ஆயிலோட காஸ்ட் வந்துட்டு ஆலிவ் ஆயிலை விட 8% அதிகம்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும், ஆலிவ் ஆயிலோட காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியும் 125 rupeesனு. அதே மாதிரி கோகோனட் ஆயிலோட காஸ்ட் ப்ரைஸ் தெரியும் 135 rupeesனு. இதை விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குது, 10 ரூபாய் அதிகமாக இருக்கா? நமக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க, கோகோனட் ஆயில் வந்துட்டு ஆலிவ் ஆயிலை விட 8% அதிகம்னு சொல்கிறாங்களா? இதை விட இது 8% அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களா? அப்போது இந்த 125ல் 10 ரூபாய் வந்துட்டு 8% இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்ரூ, இல்லாட்டி அது ஃபால்ஸு. அப்போது இந்த 10 ரூபா வந்துட்டு 125ல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? அப்போ இது கேன்சல் பண்ணால் என்ன வரும், இது 5 மாறிடும், இது வந்துட்டு 4ன்னு வருமா? அண்ட் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 40ன்னு வந்துடும், டிவைடட் பை 50 இருக்கும். இதை கேன்சல் பண்ணால் 1 டைம் 8 டைம்னு கிடைக்கும். அப்போது இந்த 125ல் 10 ரூபாங்கிறது 8%. அப்போது ஆப்ஷன் பிங்கிறது கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் பி வந்துட்டு கரெக்டாக? ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் கியூ இருக்குது, அதை ரீட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டேட்மெண்ட் கியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சோல்டு குவான்டிட்டி ஆஃப் ஆலிவ் ஆயில் இஸ் 33 × 1/3%. அதாவது 33 × 1/3னா வேறு ஒன்றும் இல்லை, 33.33% தான். கரெக்டாக? ஓகேவா? அதாவது சோல்டு குவான்டிட்டி ஆஃப் ஆலிவ் ஆயில் இஸ் 33.33% ஆஃப் தட் ஆஃப் மஸ்டர்ட் ஆயில். அதாவது ஆலிவ் ஆயிலோட, அதாவது சோல்டு குவான்டிட்டி ஆஃப் ஆலிவ் ஆயில் வந்துட்டு மஸ்டர்ட் ஆயிலில் 33.33% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டானு பார்த்துடலாமா? அப்போ நமக்கு என்ன தெரியும், 33.33%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/3ன்னு தெரியுமா நமக்கு? அப்போது மஸ்டர்ட் ஆயில் வந்துட்டு 3 பார்ட்டாக இருந்துச்சுன்னா ஆலிவ் ஆயில் வந்துட்டு எத்தனை பார்ட்டாக இருக்குமா? ஆலிவ் ஆயில் வந்துட்டு 1 பார்ட்டாக இருக்குமா? ஓகேவா? இது கரெக்டானு கேட்குறாங்க. அப்போது இந்த 3, அது மஸ்டர்ட் ஆயில் டோட்டலாக நமக்கு 48 லிட்டர்ஸ் இருக்கா? அப்போ இந்த 3 பார்ட்டு தான் அந்த 48 லிட்டர்ஸ்னால் இந்த 1 பார்ட் என்னவாக இருக்கணும், ஆலிவ் ஆயிலான இந்த 32 லிட்டர்ஸ்னு கிடைக்கணும். அதாவது டிவைடட் பை 3 × 1 போட்டோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கணும், 32ங்கிற வேல்யூ கிடச்சிச்சின்னா ஸ்டேட்மெண்ட் கியூ வந்துட்டு கரெக்டு, இல்லாட்டி ஃபால்ஸு. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 டைமு, இங்கே 1 டைம் தெரியும், 6 டைம்னு கிடைக்குமா? அப்போ வந்து நமக்கு 16 லிட்டர்னு கிடைக்கும். பட் நமக்கு டோட்டலாக ஆலிவ் ஆயில் வந்துட்டு 32 லிட்டர்ஸ் இருக்குது. அப்போது ஸ்டேட்மெண்ட் கியூ வந்துட்டு ஃபால்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்து ஆரை ரீட் பண்ணுங்கள். ஸ்டேட்மெண்ட் ஆர் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் சோல்டு குவான்டிட்டி ஆஃப் கோகோனட் ஆயில் டு தட் ஆஃப் மஸ்டர்ட் ஆயில். அதாவது சோல்டு குவான்டிட்டி ஆஃப் கோகோனட் ஆயிலுக்கும் சோல்டு குவான்டிட்டி ஆஃப் மஸ்டர்ட் ஆயிலுக்குமான ரேஷியோ வந்துட்டு 5:2ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது கரெக்டானு செக் பண்ணிடலாமா? இங்கே என்ன இருக்குது, ஓகே, சோல்டு குவான்டிட்டி ஆஃப் கோகோனட் ஆயில் வந்துட்டு 20 லிட்டர்ஸா, அதுக்கும் சோல்டு குவான்டிட்டி ஆஃப் மஸ்டர்ட் ஆயில் எவ்வளவு 48 லிட்டர்ஸா. இது ரெண்டுக்குமான ரேஷியோ வந்துட்டு 5:12ன்னு பார்க்கணும். இது என்ன, ஓகே, 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ்னு வரும், இது 1 டைம் 2 டைம்னு வரும். அப்போது இது கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் ஆறு கரெக்டு. ஓகேவா? அப்போது ஸ்டேட்மெண்ட் பியும் ஆறு தான் கரெக்டு, கியூ வந்துட்டு தப்பு. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர், ஒன்லி பி அண்ட் ஆர். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, இந்த கொஷினோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.